ஃபாரின் மக்களே, உங்ககிட்ட இருக்க பெரிய ப்ராப்ளமே இந்த கன்சிஸ்டன்சி தாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் டயட் ஃபாலோ பண்ணுறீங்க, சூப்பராக ஃபாலோ பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டேவும் சண்டேவும் பார்த்தீங்கன்னா பார்ட்டி, மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவனா வந்து வெக்கேஷன் போயிடுறீங்க, கம்யூனிட்டிக்கு எங்கேயாச்சும் வந்து சாப்பிட வெளில போயிடுறீங்க, ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு போயிட்டே தான் இருக்கீங்க. கரெக்டுங்களாங்க? ஏன்னா நான் என் கிளைண்ட்டை பேசுகிறப்ப எல்லாருமே தான் சொல்லுவாங்க, சார் நான் இன்றைக்கி வரைக்கும் டயட் ஃபாலோ பண்ணிக்கிறேன், சாட்டர்டே ஆனால் எனக்கு கையில் பிடிக்க முடியாதுங்கிறது தான் எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. ஸோ நான் நியூட்ரிஷன் கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க, சிஆர்எம்லாம் தான் சொல்லுவாங்க. அண்ட் தயவு செஞ்சு இந்த ப்ராப்ளம் வந்து எல்லாட்டையுமே இருக்குங்க. கரெக்டுங்களா? பட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதை வச்சு நீ எப்படி டயட் ஃபாலோ பண்ணலாம் தான் நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக தான் வெளியிலேயும் சொல்லியிருப்பேன், 80-20 ரூல்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். அண்ட் இதை மட்டும் நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்களேன், கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணுவீங்க. சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எதுக்காக டயட் ஃபாலோ பண்ணுறீங்க நீங்களே யோசிச்சு பாருங்களேன். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஃபாலோயிங் டயட் பிளான்? டு பி ஹெல்தி. கரெக்டுங்களா? நம்ம வந்து வெயிட்டை குறைக்கிறோம், வெயிட்டை ஏற்றுறோங்கிறத தாண்டி நம்ம ஹெல்த்தியாக மாறணுங்கிறதாங்க ஒரு ஃபஸ்ட்டு விஷயமே. கரெக்டுங்களா? பட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஸ்ட்ரிக்டாக டயட் ஃபாலோ பண்ணிங்கன்னா கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ண முடியுமாங்க? எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணுவீங்க? நீங்கள் 6 மாதம் வெறி கொண்டு நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணாலுமே அது ஒர்க் ஆகும் தான், ஆனால் மறுபடியும் வெயிட் ஏறிடுங்களோங்க. வேஸ்ட்டு தானேங்க. நீங்கள் வந்து வெக்கேஷன் போகாமலோ இல்லை அப்படின்னா வந்து லைக் இந்த பார்ட்டிக்கு போகாமலோ இந்த கெட் டுகெதர் போகாமல் வந்தாலோ ஓகே, எவ்வளோ நாள் இருப்பீங்க? மறுபடியும் நீங்கள் போய் தான் ஆகணும். கரெக்டுங்களா? ஸோ தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டாலுமே அதை எப்படி பேலன்ஸ் பண்ண முடியாது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? இதை கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. இது தெரியாமல் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணினா வேஸ்ட்டு தான். ஓகேங்களா? அது என்னால் ஷியூராக சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்த்தை கன்சர்ன் வச்சுட்டு அதை எப்படி பேலன்ஸ் பண்ண கற்றுக்கங்க. சரிங்களா? அதை விட்டுட்டு பிளைண்டாக இவன் டயட் பிளான் கொடுக்குறான், இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் நிறைய விஷயம் நீங்கள் லேர்ன் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ 30 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு 70 வயசு 60 வயசுக்கு வாழ போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கன்னா உங்களுக்கு 40 வருஷம் இருக்குது. இந்த 40 வருஷம் நம்ம எப்படி ஹெல்த்தியாக மாற போகிறோம்? யூ ஷுட் திங்க் இன் அ லாங் டேர்முங்க. நிறைய பேர் என்னென்னா ஜஸ்ட் இன்ஸ்டண்ட்டாக வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறீங்க. அது உண்மையாலுமே முட்டாள்தானங்க. நீ யோசிச்சு பாருங்கள், நீ வெயிட்டை குறைச்சிட்டீங்க, ஓகே, வெல் அண்ட் குட். மறுபடி வெயிட் ஏறிடுச்சுன்னா வாட் இஸ் த பர்பஸ்? ஒரு யூஸே இல்லைங்க. சரிங்களா? ஏன் நான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் டயட்டோட இம்பார்ட்டன்ஸ்னு சொல்ல வர்றேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் லாங் டேர்மாக திங்க் பண்ணணும்னு சொல்கிறேன். நீங்கள் லாங் டேர்மாக திங்க் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாங்க. எங்கள் சீரியஸாக நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேங்க. என்கிட்ட ஒரு கிளைண்ட் இருந்தாங்க, மித்ரோனானு ஒரு அண்ணா இருந்தாங்க, ப்ரொஃபைல் கூட போட்டிருக்கேன். அந்த அண்ணா பார்த்தீங்கன்னா 6 மாதத்தில் 14 கிலோ குறைச்சிருந்தாங்க. ஓகேங்களா? ஜனவரி ஜாயின் பண்ணாங்க, ஆல்மோஸ்ட் இப்போ ஜூலை கிட்ட ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? மறுபடியும் அவங்க ரீஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 6 மாதம் இருக்குது. இந்த 6 மாதம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹெல்த்தியாக குறைக்க போகிறோம் ப்ரோ. மாதம் 2 கிலோ வச்சா ஓகே தான். இப்போ இந்த 6 மாதம் 12 கிலோ குறைக்க போகிறேன். சரி, யோசிச்சு பாருங்கள், திங்கிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. நான் அவர்கிட்ட சொன்னேன், ஆனால் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு கண்டிப்பாக வெயிட் குறைச்சி நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவர் மைண்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது, அந்த ஹெல்தி ரொட்டீனில் இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு இருக்காரு. நீங்கள் எப்போ வந்து நீங்கள் வெயிட்டை குறைக்க தேவையில்லை, நான் ஹெல்த்தியாக மாறணும்னு நினைக்கிறீங்களோ அங்கேயே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. சீரியஸாக சொல்கிறேன், அங்கேயே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லூசிங் வெயிட் ஃபாஸ்ட்டுங்க? நீங்களே சொல்லுங்கள். வெயிட்டை ஃபாஸ்ட்டாக குறைச்சி என்னங்க பண்ண போகிறீங்க? என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளோ நாள் நீங்கள் வருஷக்கணக்காக வெயிட்டை வந்து ஏற்றிட்டீங்க, டக்குன்னு வந்து 3 மாதத்தில் குறையினா எப்படியும் குறையும். என்னால் உங்களை ஏமாற்ற முடியாதுங்க. சரிங்களா? நீங்கள் என் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அது ஹெல்த்தியாக இருக்கணும், பொறுமையாக தான் வெயிட்டை குறைக்கணும். ஓகேங்களா? இதுதான் என்னோட கோல். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் ரொம்ப ஃப்ராங்காக சொல்லிடுறேன். நீங்கள் வந்து வெயிட்டை ஃபாஸ்ட்டாக நினச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது. பட் என்னோட கோல் என்னன்னா, இப்போ அவர்கிட்ட நான் கேட்டப்போ ஒரு பிரியாணி சாப்பிட்டேன்னு சொன்னார், நான் பரோட்டா சாப்பிட்டேன்னு சொன்னார், இந்த இதுனா இருக்குமே லைக் நான் ஏ டு பி நிறையா இருக்குது, லைக் அது மாதிரி அதெல்லாம் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா சொன்னார். ஸோ எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். பட் நீங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக மாறுறீங்கன்னு திங்கிங் தான். சரிங்களா? ஓகே ரொம்ப பேசிட்டேன். ஆக்சுவலி ஏன் இவ்வளோ நான் பேசினேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் புரியணுங்கிறதுக்காக தான். சரிங்களா? தயவு செஞ்சு இதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரிக்டாக தான் ஃபாலோ பண்ண நினைக்காதீங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு ட்ராப்பு. மறுபடியும் சொல்கிறேன், ட்ராப்பு. சரிங்களா? இதுக்கப்புறமாச்சும் வெளியில் வந்து ஹெல்த்தியாக மாறினீங்க. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான விஷயங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களால் என்ன பண்ண முடியுதோ அதை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே பிரச்சனை என்னென்னா, லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஓட்ஸே உங்களால் சாப்பிட முடியும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஓட்ஸ் போய் செஞ்சு சாப்பிடாதீங்க, தப்பு அது. நீங்கள் எவ்வளோ நாள் சாப்பிடுவீங்க? நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு நாள் சாப்பிட்லாம், இல்லை ஒரு 2 நாள் சாப்பிட்லாம், ஒரு வாரம் கூட சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் உங்களால் சாப்பிட முடியாதுங்க. சீரியஸாக சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் என்னன்னா உங்களை வருத்திக்கிட்டு ஒரு புது விஷயம் ஃபாலோ பண்ணுறீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயங்க. தயவு செஞ்சு அது மாதிரி ஃபாலோ பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்ககிட்ட என்ன இருக்குது
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ டேக் அ லிஸ்ட், ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து இட்லியோ இல்லை தோசை சாப்பிட முடியுமோ, இல்லை ஓட்ஸ் தான் சாப்பிட முடியுமோ, இல்லை உங்களால் பிரேக்ஃபாஸ்ட் சமைக்கவே முடியாதோ, பிரச்சனையே கிடையாது. நைட் ஓவர் நைட் ரெடி பண்ணிடலாம். இல்லை பிரேக்ஃபாஸ்ட் இப்போ நீங்கள் ஃபேமிலி மேனாக இருக்குன்னா காலைல தோசை இருந்தால் சாப்பிடுவீங்க கரெக்டுங்களா. ஸோ நீங்கள் வந்து தோசை இட்லி அந்த மாதிரி சாப்பிட்லாம். இல்லை பொங்கல் பிடிச்சது உங்களுக்கு என்ன பிடிக்குதோ ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம், சரிங்களா. நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஒன்றுமே பண்ண வேணாம், ஓகே. எங்கள் வீட்டு சாப்பாடு வச்சே மாற முடியுங்க. ஏங்க ஒரு வெயிட் லாஸ் டம்மி மேட்டருங்க. அதை நீங்கள் ஜாலியாக பண்ணணும். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் லஞ்ச் சாப்பிட்டேங்க, ஓகேங்களா. நான் லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன வச்சுருந்தாங்க, எங்கள் வீட்டில் வந்து தயிர் சாதம் வச்சுருந்தாங்க, கொஞ்சம் உருளைக்கிழங்கு இருந்துச்சு, அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா சிக்கன் இருந்துச்சு. ஸோ யோசிச்சு பாருங்கள், ப்ரோட்டீன் இருக்குது, கார்ப்ஸ் இருக்குது அண்ட் ஃபைபர் இருக்குது. இது டயட்டாங்க. இப்போ நான் வெளில போயிட்டு நான் டயட் ஃபாலோ பண்ண சொல்ல முடியும், இது டயட்டே இல்லைங்க, ஒரு ஹெல்த்தியான விஷயங்க. ரொம்ப சிம்பிளாக இவ்வளோ தான். இது என்னோட எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லி இது ஒன்றுமே கிடையாது. நான் என் வீடியோஸ்லேயே அதான் சொல்லியிருப்பேன். ரொம்ப சிம்பிளான விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லூசிங் வெயிட்னு உங்கள்கிட்டயே நீங்கள் கேட்டுக்கோங்க, ஓகேங்களா. நம்ம வெயிட்டை ஃபாஸ்ட்டாக குறைச்சி ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாதுங்க. நம்ம ஹெல்த்து முக்கியமாக இல்லை அப்படின்னா நீ என்ன காசு சம்பாதிச்சாலும் சரி, நீ என்ன பண்ணாலுமே வேஸ்ட்டு தாங்க. லிட்டரலாக சொல்கிறேன். சரி, ஃபாரினில் வந்து நம்ம ஏன்னா என் கிளைண்ட்டை பேசப்போனா ஒரு மாதிரி இருக்கும். ஒரு 50 வயசு ஆகிறப்ப தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, ப்ரோ எனக்கு முட்டி வலிக்குது, எனக்கு வந்து முதுகு வலிக்குது. நீ யோசிச்சு பாருங்கள், நீ அந்த பெயினோடய இன்னும் நீங்கள் வாழ்கிற காலங்கள் ஃபுல்லாக அந்த 20 வருஷம் ஃபுல்லாக அப்படியே வாழணுங்க. ஏங்க யோசிச்சு பாருங்கள். நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணுங்க. சீரியஸாக சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணுங்க. நம்ம ஹெல்த்தை விட்டோம் அப்படின்னா இந்த ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, சரிங்களா. ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து நான் இப்படி தாங்க பேசுவேன். ஏன்னா எனக்கு இந்த கிளைண்ட்னா பேசி அந்த கேரிங்காகவே அந்த பேச வந்துடுங்க. சரி, ஓகே. ஓகே. இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிஞ்சா சாப்பிட்டீங்களா. லஞ்சுக்கு நான் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா அது ரைஸ் சாப்பிடுவீங்க, சிக்கனு. ஃபாரினில் சிக்கனுக்காங்க பஞ்சம். ஏங்க நீங்கள் சிக்கன் சாலட்னா சாப்பிட்டீங்கன்னா வெயிட் லாஸை பண்ணுறதை எவனாலுமே ஸ்டாப் பண்ண முடியாதுங்க. சத்தியமாக சொல்கிறேங்க, இட்ஸ் வெரி வெரி ஈஸிங்க. சீரியஸாக சொல்கிறேன். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து சண்டே மட்டும் தான் வைப்பாங்க, கரெக்டுங்களா. எங்கள் வீட்டில் மட்டும் தான் வைப்பாங்க, சண்டே மட்டும் தான் வைப்பாங்க. அது அந்த சண்டேக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் நான் சின்ன வயசுலனா. பட் இப்போனா டெய்லியுமே சிக்கன் சாப்பிட்டுருக்கேன். ஆனால் அதே மாதிரி தான் ஃபாரின்லையும் ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம், கரெக்டுங்களாங்க. எங்கள் சிக்கனுக்காங்க பஞ்சம் உங்கள் ஊரில், நீங்களே சொல்லுங்கள். ஈஸியான விஷயங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் அது மாதிரி ஃபாலோ பண்ணலாம், கரெக்டுங்களா. ஸோ மதியம் வந்து ரைஸு, சிக்கன் அண்ட் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் டின்னர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் சாலட் மாதிரி சாப்பிட்டுக்கலாம், ஓகேங்களா. சாலட் மாதிரினா லைக் நான் நிறைய இது ப்ரொஃபைலில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சாலட் லைக் சிக்கன் சாலடோ இல்லை பன்னீர் சாலடோ இல்லை அவகேடோ சாலடோ. ஃபாரின் எடுத்துக்கிட்டாலே அவகேடோ தான். எல்லோரும் அவகேடோ தான் சாப்பிட்றீங்க. பட் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் அதை சாப்பிடுங்க. பட் அதை வந்து அது கூட கொஞ்சம் சிக்கன் வச்சுக்கிட்டு இல்லை பன்னீர் வச்சுக்கிட்டு அவகேடோ வச்சு இது மாதிரினா நீங்கள் சாலட் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் சாலட் வந்து வெயிட் லாஸ்க்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணுங்க. என்னோட கிளைண்ட்ஸுக்கு நான் சேலட் வந்து சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. நான் அதை தான் சொல்கிறேன். ஏதோ ஒரு சேலட் நீங்கள் சேலட் சாப்பிடும், பிகாஸ் கேலரிஸ் ரொம்ப கம்மி அண்ட் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாங்க, சரிங்களா. ஸோ நீங்கள் ரொம்ப ஓவர் கம்ப்ளீட் பண்ணிக்காதீங்க, ஜாலியான விஷயம். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் என்ன சாப்பிட்ணுன்னு தெரிஞ்சுக்காதுங்களா. இப்போ தாங்க பேலன்சிங் டெக்னிக்கே அந்த 20% என்னன்னு சொல்கிறேன், சரிங்களா. ரொம்ப சிம்பிளாக பார்த்தோன்னா நான் ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே உங்கள் ரிலேட்டிவ்லாக இருக்கும். ஏன்னா இதுதான் வந்து என் கிளைண்ட்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதான் நான் சொல்கிறேன், சரிங்களா. அந்த இந்த 20% பார்த்தீங்கன்னா இந்த சீட் மீல் சாப்பிட்றீங்க, கரெக்டுங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நைட் வந்து நல்லா சாப்பிட்டீங்க, ஓகேங்களா. சாட்டர்டேவும் சாப்பிட்டீங்க, சண்டேவும் சாப்பிட்டீங்க. ஓகே, அட்லீஸ்ட் அன்றைக்கி வாக்கிங் ஆச்சு போங்க. நீங்கள் உங்கள் ரொட்டீனில் வந்து வாக்கிங் ஆட் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன். அதை விட ஒரு பெரிய மெடிசின், அதை விட ஒரு டேப்லெட் வேறு எதுவுமே இல்லைங்க. டேப்லெட்னா என்ன, ஒரு மாத்திரை மாதிரி, அது ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி. அதை நீங்கள் ஒரு ஹேபிட்டாக கொண்டு போயிட்டீங்கன்னா அதை அழகாக பேலன்ஸ் பண்ண முடியுங்க. நிறைய பேர் ஃபாரினில் வாக்கிங்கே போக மாட்டேறீங்க. எங்கள் வாக்கிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க, சரிங்களா. ஸோ தயவு செஞ்சு உங்கள் ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்ம ஹெல்த் முக்கியம். ஸோ அதே மாதிரி டெய்லி வாக்கிங் போங்க, சரிங்களா. தயவு செஞ்சு ஒரு 20 மினிட்ஸ் வாக்கிங் கற்றுக்கங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், சரிங்களா. அதான் இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்கல்ல, இப்போ சாப்பிட்டுட்டு இப்போ மண்டே வர்றப்போ என்னன்னா லைக் நீங்கள் மண்டே வந்து ஃபுல்லாமே சேலட் தான் சாப்பிட்ணும். மார்னிங் சேலடு, லஞ்சு சாலடு, டின்னர் சாலடு, ஓகேங்களா. அதே மாதிரி டியூஸ்டேயும் பார்த்தீங்கன்னா மார்னிங் சாலடு, லஞ்சு சாலடு, டின்னர் சாலடு. இப்போது நீங்கள் சாப்பிட்ட 2 நாள் சாப்பிட்டீங்களா, நல்லா சாப்பிட்டீங்களா, அதை மாதிரி 2 நாள் பேலன்ஸ் பண்ணுறோம், சரிங்களா. அப்புறம் வெனஸ்டே வந்து நார்மல் ரொட்டீன். நீங்கள் இந்த இட்லி சாப்பிட்றீங்களா, இட்லி சாப்பிடுங்க. இல்லை தோசை சாப்பிடுங்க. மதியம் வந்து ரைஸு, அதே ரொட்டீன். இது ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஒரு நாள் சீட் மீல் சாப்பிட்டீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் வந்து அந்த சேலடாக சாப்பிட்டு பேலன்ஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. நீங்கள் 2 நாள் சீட் மீல் சாப்பிட்டீங்க அப்படின்னா 2 நாள் நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ உங்கள் வெயிட் லாஸ் வந்து பொறுமையாக குறையும். இப்போ வாரத்துக்கு நீங்கள் 1/2 கிலோ குறைச்சா கூட மாதம் 2 கிலோ குறைச்சிடலாங்க. சிம்பிள். எங்கள் ஃபாரினில் இருக்க உங்களால் வெக்கேஷனை ஸ்டாப் பண்ண முடியாது,
நீங்கள் நினச்சாலும் நடக்காது. இப்போ தான் சொன்னார், ப்ரோ அவங்க ஒரு நாள் தான் ப்ரோ வீட்டில் இருக்காங்க, அன்னைக்கு வெக்கேஷன் போயிடுறாங்க ப்ரோன்னு சொல்லி அந்த சிஆரில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களால் எதையுமே தவிர்க்க முடியாது. பார்ட்டியை தவிர்க்க இப்போ யோசிச்சு பாருங்க, உங்கள் ஃப்ரெண்டு கூப்பிட்றாங்க, நீ எப்படிங்க போகாமல் இருக்க முடியும்? அந்த கெட் டுகெதர்லாம் வந்து நம்மளால் போகாமல் இருக்க முடியாது. நம்ம ஸ்டாப் பண்ண நினச்சாலும் நம்ம கை ஸ்டாப் பண்ணாது, நம்ம மைண்டு ஸ்டாப் பண்ணது கரெக்டுங்களா? ஐ கேன் ஃபீல் இட். பட் கொஞ்சம் ஹெல்த்தியாக மாறுங்க. இந்த மாதிரி கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெயிட் லாஸு செம்ம ஈஸிங்க. எங்கள் உண்மையாகவே வெயிட் லாஸ் ஈஸி தாங்க. ஏன்னா 100 கிலோ அந்த கூட அழகாக வெயிட் குறைச்சிடுவேன். ஆனால் ஒரு விஷயம், நிறைய விஷயம் இருக்குது. லைக் இப்போது நீங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் கிடையாது. லைக் காலேஜில் இருக்கப்போ நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், என்ன வேணால் டயட் ஃபாலோ பண்ணலாம், என்ன வேணால் ஒர்க் அவுட் பண்ணலாம், நீ வெயிட்டாக குறைக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் இப்போது உங்களுக்கு ஃபேமிலி இருக்குது, கமிட்மெண்ட் இருக்குது, பர்சனல் லைஃப் இருக்குது. இதெல்லாம் தாண்டி நீங்கள் பண்ணுறது கஷ்டமான விஷயம் தான். பட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எவ்ரி திங் இஸ் பாசிபிளுங்க. இஃப் யூ பிலீவ் இட், யூ கேன் டூ இட், சரிங்களா? ஸோ நானுமே வந்து ரொம்ப நல்லா பண்ணுங்க. ஏன்னா நானுமே வந்து நிறையா ரிசல்ட் கொடுக்கணும், நானே நிறைய ஒர்க் பண்ணுங்க சீரியஸாக. ஆக்சுவலி எனக்கு டெய்லி தூக்கம் கூட வர மாட்டேங்குது. இப்போ தான் கொஞ்சம் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். பட் இறைவனோட அருள் இருக்குது, கடவுள் இருக்கார். ஐ திங்க் ரொம்ப பெருசாக பண்ணுங்க, சரிங்களா? ஸோ ஃபாரினுக்கு நான் ஆக்சுவலி நிறைய யோசிச்சுட்ருக்கிறேன், நிறைய ரிசல்ட் கொடுக்குது. ஏன்னா ஃபாரின் எனக்கு தெரிஞ்சிச்சு ரொம்ப ஈஸியாக ரிசல்ட் கொடுக்கலான்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலி நான் இப்போ கொஞ்சம் ஒர்க் பண்ணி பார்க்குறப்போ 10 கிளைண்ட் எடுக்கணும், 10ல் ஒரு 8 பேர் நல்ல ரிசல்ட் கொடுக்கலான்னு எனக்கு ஐடியா கிடச்சிருச்சு. அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்ம மாற முடியுங்க, சரிங்களா? அண்ட் ரொம்ப நன்றிங்க, சூப்பராக மாறுறோம். ஸோ தயவு செஞ்சு பேலன்சிங் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வளர்ச்சியை எவனாலையுமே ஸ்டாப் பண்ண முடியாது. அண்ட் ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என் பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆக்சுவலி இந்த வீடியோனா வியூஸ்க்காகலாம் போடவே இல்லைங்க, ஜஸ்ட்டு போடுவோம். நன்றிங்க, பை பாய்.